கடவுள் இருக்காரா இல்லையா? ஏலியன்கள் தான் கடவுளா? இல்லை கடவுளுக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதோ ஒரு சக்தி இந்த பூமிக்கு வந்ததா? பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, 9வது கோள் கண்டுபிடிக்கப்பட்டதா? அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? 2012 2013 நாசா அனுப்பிய ஒரு செயற்கைக்கோளில் ஏலியன்ஸுகளுடைய சப்தம் பதிவு செய்யப்பட்டதா? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அனுநாக்கி இவர்கள் யார்? சுமேரியர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சுமேரியர்களுக்கு மட்டும் கிடையாது, அக்காடியன்ஸ், ஆசிரியன்ஸ், பாபிலோனியன்ஸ், இப்படி நிறைய பேருடன் இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? பெரு நாட்டில் இருக்கக்கூடிய நாஸ்கா லைன் இது என்ன சொல்கிறது? ராவணனுக்கு உண்மையிலேயே விமானம் இருந்ததா? இல்ல இங்க அணு ஆயுத யுத்தம் நடந்ததா? ரொம்ப பெரிய அரசு குடும்பத்திற்கு ஒரு வகையான பிளட் குரூப் இருக்குமா? அமெரிக்காவை ஆண்ட அதிபர்களுக்கு 85% ஒரே வகையான பிளட் குரூப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? யூதர்களை ஹிட்லர் சோதித்தாரே, அதனுடைய உண்மைத்தன்மையாக அவர் கண்டுபிடித்தது என்ன? ரொம்ப கேள்விகள் கேட்டிருக்கேன், ஏன்னா அவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அனுநாக்கி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கான்ஸ்டாண்டின் பேட்டிஜின், மைக் பிரவுன், இப்படி 2 ஆராய்ச்சியாளர்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் 9வது ஒரு கோள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதுவும் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை அந்த கோள் இந்த சூரியனை சுற்றி வருவதற்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் கிட்டத்தட்ட 10,000 20,000 வருடங்கள். இன்னும் அந்த வருடங்கள் சரியாக கணிக்கப்படவில்லை. ஸோ சூரிய குடும்பத்தில் 9வது கோள் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதுக்கு பிளானட் 9 அப்படிங்கிற ஒரு பெயரை போடுகிறார்கள். ஆனால் சுமேரியர்களுடைய கல்வெட்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 கோள்களை அவங்க முன்கூட்டியே வரைந்து வைத்து போயிருக்கிறார்கள், சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 30,000 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய தங்கச் சுரங்கங்கள் இருந்தன. ஸோ தங்கம் அப்படிங்கிறதுக்கு இந்த பூமியில் ரொம்ப மதிப்பு இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது, பண்டைய காலத்திலும் இருந்திருக்கிறது. இந்த தங்கத்தை எடுப்பதற்காகத்தான் அனுநாக்கி என்கிற ஒரு குரூப், ஒரு இனம் இந்த பூமிக்கு வந்ததா? அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க? ரொம்ப பெரிய மர்மமான பல முடிவுகள் நம்ம பூமியில இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரமிடுகளை கட்டியது யார்? அப்படி கெட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தது யார்? அடுத்ததா நாஸ்கா கோடுகள், அதுதான் மெயினா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பெரு நாட்டில் இருக்கிற நாஸ்கா கோடுகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுர கிலோமீட்டருக்கு இந்த நாஸ்கா கோடுகள் இருக்கின்றன. 30 அடி அகலம், 9 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் கோடுகள் இருக்கிறது. இந்த கோடுகள் அப்படின்னு சொல்லும்போது 10,000 கோடுகளை ஒன்றிணைக்கும் பலவிதமான வரைபடங்கள் அங்கே வைக்கப்பட்டுள்ளன. நம்ம விமானம் ஏறி பல கிலோமீட்டர் மேலே போய் நின்று பார்த்தாதான் இந்த கோடுகளை ஒரு உருவமாக நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உருவங்கள் ஒரு விலங்கினுடையது, அப்படி இல்லைன்னா ஏதோ விதமான ஒரு உருவம், ஆனால் எக்ஸாக்டா அது உருவமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும்? 1976 சிச்சாரியா சிட்சின் என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு களிமண் கல்வெட்டுகளை அப்படியே மொழிபெயர்க்கிறார். சிட்சின் இப்படி மொழிபெயர்க்கும் போது அவருக்கு கிடைத்த உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே அனுநாக்கி என்கிற ஒரு இனம், அது ஏலியன்ஸா இல்ல கடவுளா யாருன்னே சொல்லல, அனுநாக்கி, அதுல 2 விதமான கடவுள்கள் இருக்கிறார்கள், ரொம்ப விதமான நபர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் வேற வேற டாபிக், நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போதைக்கு அனுநாக்கி அப்படிங்கிற கொஞ்சம் பேர் வந்தாங்க. பூமியில அவங்களுக்கு தங்கம் தேவைப்பட்டது. எதற்காக தங்கம் தேவைப்பட்டது என்று கேட்டால், நிபுரு என்கிற ஒரு கிரகம் இருந்ததாகவும் அந்த கிரகத்திற்கு தங்கம் தேவைப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இதற்காகத்தான் அவங்க பூமியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிபுரு அப்படிங்கிற அந்த கிரகம் 3600 வருடங்களுக்கு ஒரு முறை பூமியை வந்தடையும் என்கிறது தான் இந்த சிட்சினுடைய கணக்காக இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தங்கம் அவங்களுக்கு ஏன் தேவைப்படுது? அதுவும் இந்த கிரகத்துல தான் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? உதாரணத்துக்கு இப்போ நம்ம நிறைய நேரம் நிலவுக்கு நம்ம விண்கலத்தை செலுத்துகிறோம், அப்படி இல்லைன்னா பல கிரகங்களுக்கு நம்ம விண்கலத்தை செலுத்துகிறோம். எதற்காக? அங்க மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பதுதான் இங்கிருந்து கொடுக்கப்படும் ஒரு காரணம். ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது.
அங்க நிறைய விதமான புதையல்கள் இருக்கிறதா, ஏதாவது இயற்கை வளங்கள் இருக்கிறதா, வைரங்கள் இருக்கிறதா, உலோகங்கள் இங்க இருந்து கண்டுபிடிக்கப்படாத உலோகங்கள் இருக்கிறதா, வாயுக்கள் நமக்கு தெரியாத வாயுக்கள் இருக்கிறதா, இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தான் அங்கே செய்யப்படுகின்றன. அது கூட அங்க மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறதும் வேறொரு கண்டுபிடிப்பு, அவ்வளவுதான். இங்க மனிதர்களை பேஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டால்தான் அங்கே மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதற்காகத்தான் நாங்க மனிதர்களை அங்கே வாழ வைக்க முடியுமா என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து விண்கலத்தை செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகள் அங்கே செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சியா கூட இந்த பூமியில தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேற்று கிரகவாசிகள் வந்திருக்கலாம். சோ வேற்று கிரகவாசிகள் உண்மையில் இவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்விக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ல இருந்து எல்லாருமே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மை விட ரொம்ப அறிவானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று எல்லாருமே, எல்லா அறிவியலாளர்களும் சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த அனுநாக்கி இல்லாட்டினா ஏலியன்ஸ், இவர்களுடன் நம்ம தொடர்பு வைத்துக் கொள்ள ஏதாவது டிசைட் பண்ணியிருக்கோமா, ஏதாவது முடிவுகள் கொண்டு வந்திருக்கோமா? ஏரியா 51 அப்படிங்கிறதுல 2 காணொளிகளை பார்த்தோம். அதை பார்க்கும்போது இந்த வேற்று கிரகவாசிகள், அமெரிக்காவினுடைய தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதில் பார்த்துருந்தாலும் இந்த ஒரு டாபிக்லையும் இந்த ஏலியன்ஸ்லாம் வருவாங்க. ஸோ ஏலியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக 1977 வருடம் நாசா வயாகர் 1, வயாகர் 2 அப்படிங்கிற 2 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறார்கள். அதில் வயாகர் 1 அப்படிங்கிறது முதலாக செலுத்தப்பட்ட சேட்டலைட். இந்த சேட்டலைட்ல என்ன இருக்கு? ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு தகடு இருக்கிறது. 12 இன்ச் தான் அதனுடைய சைஸ். அந்த தகடுகளில் கொஞ்சம் சப்தத்தையும் கொஞ்சம் விதமான புகைப்படத்தையும் வைத்து அனுப்பி இருக்கிறார்கள். ஒரு மெமரி கார்டுனே வச்சுக்கோங்களேன். அந்த தகடுக்கு ரைட் சைடில் இதில் எப்படி டேட்டா ப்ராசஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அலைவரிசை காண்பிக்கப்பட்டிருக்கும். இதை நீங்க எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற வேறு விதமான ஹிண்ட்ஸ் காண்பிக்கப்பட்டிருக்கும், ஒரு யூசர் மேனுவல் மாதிரி. ஸோ இந்த யூசர் மேனுவல் யாருக்காக அனுப்பப்பட்டது என்று கேட்டால் வேற்று கிரகவாசிகளுக்காக அனுப்பப்பட்டது. அவர்களுக்கு இந்த தகடு கிடைத்தவுடன் அதை மொழிமாற்றம் செய்வதற்கோ இல்லாட்டி அதில் கொடுத்திருக்கிற அந்த தகவல்களை தரவிறக்கம் செய்வதற்கோ டவுன்லோடு செய்வதற்கோ எந்த யுக்திகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தகடுக்கு மேல்புறத்தில் இருக்கும் சில விதமான குறியீடுகள். இதெல்லாம் நாசா 1977 அனுப்பின உடனே சீக்கிரமா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2012, 2013 இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் இதை கடந்து சென்றதாக ஒரு சப்தம் கேட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள். நாசா என்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையம் சொல்கிறது. அந்த சப்தம் 6 மாதத்திற்கு ஒரு தடவை தான் இவங்களால பிளே பண்ணி பார்க்க முடியும். சின்னதாக டிலேயும் இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த சப்தத்தை உடனடியாக எங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அது என்ன, அப்படி கடந்து போனது உண்மையிலேயே ஒரு ஸ்பேஸ் ஷிப்பா, பறக்கும் தட்டா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகமா, இல்லாட்டி டெப்ரிஸா, விண்வெளி கழிவுகளா, இது எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நாசா அந்த ஆராய்ச்சியை இன்றளவும் வெளிவிடாமல் இருக்கிறது. ஸோ 1977னா 1947 இருந்தே 47, 48 இந்த ஒரு காலகட்டத்திலிருந்தே ப்ளூ ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகசிய ப்ராஜெக்டை செய்து வந்தார்கள். அதற்கு காரணம் UFO, அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், பறக்கும் தட்டுகள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அது வந்து ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது? UFO எப்போது இருந்து இந்த உலகத்திற்கு ஒரு பேசு பொருளாக மாறியது? அதற்கு காரணம் கென்னத் அர்னால்ட் என்பவர் தான். இந்த கென்னத் அர்னால்ட் அவருடைய ஒரு விமானத்தை தேடி பறக்கிறார். பல இடங்களில் பறந்து செல்கிறார். அந்த விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்தலாம் ஒரு இன்ட்ரடக்ஷனால. ஸோ இந்த அர்னால்டு அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி அவருடைய பேஸுக்கே வரும்போது, அவருடைய இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு அவருடைய விமானத்தை வேற ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அதற்கு முன்பாக, அப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு முன்பாக பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவருடைய கண்ணை மறைத்திருக்கிறது. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி அவர் ரேடாரில் பார்க்குறார். ஒரு செகண்டுக்குள்ள ரேடாரில் பார்க்குறார். அது பல மைல் தூரத்துக்கு சென்று விட்டது. சரி, அதில் ஏதாவது ஒரு இமேஜஸ், புகைப்படங்கள் இல்லாட்டி ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஒரு 9 விதமான விளக்குகள் எரிவதை, லைட் சோர்ஸ், லைட் இருப்பதை அவர் பார்க்கிறார். ஸோ இது என்னவா இருக்கும்? ஒரு விமானமாக இருக்குமா? கண்டிப்பா விமானமாக இருக்காது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் 1947 பொறுத்த வரைக்கும் 1700 மைல்களை ஒரு மணி நேரத்தில் கடந்து செல்வது என்பது சாத்தியமற்றதாக இருந்தது. அன்றைய விமானத்தின் அந்த ஸ்பீடை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போனா, இப்படி கடந்து சென்றது பாருங்க, அதனுடைய ஸ்பீட் 3 to 5 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கென்னத் அர்னால்ட் சொல்கிறார். ஸோ இவர் வந்து அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றார். அப்படி சொல்லும்போது தான் நான் ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக அறிவிக்கிறார்கள்.
அதன் பிறகு ஆராய்ச்சிகள் பலவிதமாக சென்று கொண்டு இருக்கும் போது தான் அது அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக மாறுகிறது. அதனுடைய காரணத்தை அடுத்த பார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ பார்த்து வரும்போது ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ இருப்பது நமக்கு தெரிகிறது. இந்த அனுநாக்கி ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள், இவங்க வந்ததுக்கான காரணம் தங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லி அந்த சுமேரிய நாகரிகத்தில் கிடைத்த களிமண் கல்வெட்டுகளில் நமக்கு தெரிந்து விட்டது. அப்படின்னா இவங்களுக்கு யாராவது ஒரு ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவில் தங்கம் தோண்டுவதற்காக இவங்களுக்கு தொழிலாளிகள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் மனிதர்களை படைத்தார்கள் என்று சொல்வதுதான் அனுநாக்கி கோட்பாடு. அறிவியலாளர்கள் இல்லாட்டி இப்போ சயின்ஸ் பேசுகிறவங்க நம்மளை வைத்து கொஞ்சமாக காமெடி பண்ணுவாங்க. என்னடா இப்படி வந்து வேற்று கிரகவாசிகள் மனிதர்களை படைத்தார்களா அப்படின்னு சொன்னால் நம்ம இதை ப்ரூஃபாக சொல்லலைங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை சொன்னதும் அறிவியலாளர்கள் தான். ஸோ 2 அறிவியலாளர்கள் சண்டை போட்டுக்கோங்க. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஸோ மனிதர்களை இவர்கள் எப்படி படைத்திருப்பார்கள்? இப்போது வாழும் மனிதர்களுக்கும் அந்த வேற்று கிரகவாசிகளில் இருந்த மனிதர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் எல்லாருமே அறிவியலில் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. RH நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப் நம்மில் பலருக்கும் A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த சைடான பிளட் குரூப்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் 85% நபர்களுக்கு RH பாசிட்டிவ் அப்படிங்கிற பிளட் குரூப் தான் இருக்கும். RH பாசிட்டிவ்னா அந்த பிளட் குரூப்ல RH அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். RH என்பது ரிசஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கினுடைய ஒரு DNA, ஒரு சின்னதா ஒரு மரபணு. ஸோ இந்த மரபணு நம்முடைய பிளட் குரூப்ல இருக்கும். இதை வந்து RH பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியலின் கூற்றுப்படி குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறது தான் அறிவியலின் கூற்று. அதன்படி RH பாசிட்டிவ் நம்ம பாடியில் இருந்தா அதுக்கு ஆன்டிஜன் அப்படின்லாம் சொல்லி வேற நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதை நம்ம தெளிவாக வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. RH பாசிட்டிவ் இருந்தா அவன் குரங்கிலிருந்து பரிணாமம் வளர்ச்சி அடைந்தவன். RH நெகட்டிவ் இருந்தா அதுக்கு அறிவியல் என்ன சொல்றாங்க? திடீர்னு ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேறொரு விதமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பல அரச குடும்பங்களில் RH நெகட்டிவ் அப்படிங்கிற பிளட் குரூப் தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம எலிசபெத் ராணிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் RH நெகட்டிவ் வகை குரூப் தான். அதாவது இந்த ரிசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மரபணு அவங்க பிளட்ல கிடையாது. ஸோ இவங்க மட்டும் பெக்யூலியரா தனித்துவமாக இருக்கிறார்களா? அப்போ இவர்களை படைத்தது யார்? இவர்கள் குரங்கிலிருந்து வரவில்லையா? யூதர்களை ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ரிசர்ச் செய்து பார்க்கிறார் ஹிட்லர். அப்படி செய்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15% யூதர்களுக்கு RH நெகட்டிவ் என்கிற ஒரு பிளட் குரூப் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். ஆப்பிரிக்கா மக்களிடம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மக்கள், அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மக்களை ஒரு போல நீங்க பிளட் குரூப்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5%க்கும் கீழே தான் இந்த RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களை உங்களால பார்க்க முடியும். பிளட் குரூப் அப்படின்னு சொல்றது வந்து இந்த RH வேல்யூ. ஸோ வெறும் 5%க்கும் கீழ்ப்பட்ட நபர்கள் தான். அதே நீங்க அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15லிருந்து 20% RH நெகட்டிவ் வகை பிளட் குரூப் இருக்கும் நபர்களை உங்களால் பார்க்க முடியும். ஏன் இந்த வித்தியாசம்? இதுல என்ன ஒரு சூட்சமம் இருக்கிறது? கண்டிப்பா வரப்போற பதிவுகள் ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. யாருடா இந்த ஏலியன்ஸ்? ஏலியன்ஸுக்கும் UFOக்கும் அனுநாக்கிக்கும் கடவுள்களுக்கும் நம்ம படித்த புராணங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? கேள்விகள் பல நம் மனதில் இப்போதே எழ ஆரம்பித்து இருக்கும். உங்களுடைய கேள்விகள் என்ன? நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அனைத்து விஷயங்களையும் கவர் பண்ண போகிறது தான் அனுநாக்கி பிளேலிஸ்ட். மறக்காம இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை இப்போதிலிருந்தே பார்க்க தொடங்குங்கள். சுவாரஸ்யமான விறுவிறுப்பான பல உண்மையான தகவல்கள், அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, உண்மை என்று பல வல்லுநர்களால் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்கள் முன்னால் காண்பிக்கப்படும். இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.